நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருப்பது மருமகள் என்ற சிறுகதை. அதிகாலை நேரம். சாவித்திரி பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு ஹாலில் வந்து அமர்கிறார். அசோக் அலுவலகத்திற்கு கிளம்ப தயாராகிறான். என்னவோ போப்பா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பொறுப்புங்கிறதே இல்லை. கல்யாணமாகி 6 மாதம் ஆச்சு. இன்னும் காலையில் 7 மணிக்கு மேலே தான் தூக்கங்கிறதே முடியுது. அம்மா, கவிதா ராத்திரி வரைக்கும் லேப்டாப்பில் வேலை செஞ்சா, அதான் கொஞ்சம் லேட்டு. அவளை விடுங்கம்மா. நீயும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணு. நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே கவிதா வேகமாக வருகிறாள். சாரி அத்தை, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதோ காப்பி கொண்டு வரேன். சாவித்திரி முகம் சுளித்து கொண்டு, வேண்டாம், நானே போட்டுக்கிட்டேன், நீ உன் வேலையை கவனி என்று சொன்னாள். ஒரு வாரத்திற்கு பிறகு வீட்டில் ஒரு விசேஷத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. சாவித்திரிக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்படுகிறது. காலில் பலத்த சுளுக்கு ஏற்பட்டு நடக்க முடியாமல் போகிறது. ராமநாதன் சொன்னார், சாவித்திரி, நீ ரெஸ்ட் எடு, கவிதா எல்லாத்தையும் பார்த்துப்பா. மனதிற்குள் இவ எப்படி சமாளிப்பாளோ, சமையல் கட்டு பக்கம் கூட சரியா வரமாட்டாளே என்று சாவித்திரி நினைத்து கொண்டாள். ஆனால் கவிதா அமைதியாக வேலைகளை தொடங்குகிறாள். அலுவலகத்திற்கு விடுமுறை எடுத்துவிட்டு அத்தையின் காலிற்கு மருந்து போடுவது, அவருக்கு பிடித்த கஞ்சியை செய்து தருவது என வேலைகளை செய்கிறாள். சாவித்திரி படுக்கையில் இருக்கும்போது கவிதா பழைய ஆல்பம் ஒன்றை எடுத்து வந்து அவரிடம் காட்டுகிறாள். அத்தை, இந்த போட்டோவில் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க. அசோக் சொன்னார், நீங்கள் அந்த காலத்திலேயே ஸ்டேட் லெவல் தையல் போட்டியில் ஜெயிச்சிங்கன்னு. ஏன் அதை அப்புறம் விட்டுட்டீங்க என்று கேட்டாள். சாவித்திரி கண்களில் மெல்லிய கண்ணீருடன், குடும்பம் குழந்தைன்னு ஓடும்போது என் ஆசையெல்லாம் மறந்து போச்சுமா. அப்புறம் அது தேவையற்றதுன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு என்று சொன்னாள். அத்தை, ஒரு பெண் குடும்பத்துக்காக தன்னை தியாகம் பண்ணுறது தப்பில்லை. ஆனால் தன்னையே தொலைச்சிடக்கூடாது. நான் லேட்டாக எழுந்திரிக்கிறதுக்கு காரணம் நைட்டில் என்னோட டிசைனிங் வேலையை முடிக்கிறது தான். உங்களை மாதிரி ஒரு திறமைசாலி எனக்கு மாமியாராக கிடைச்சது பெருமை என்று சொன்னாள். சாவித்திரிக்கு அப்போதுதான் புரிந்தது, தன்னை போலவே தன் மருமகளும் ஒரு கனவோடு உழைக்கிறாள், அதே சமயம் குடும்பத்தையும் நேசிக்கிறாள் என்று. சிறிது நாட்களில் சாவித்திரி குணமடைகிறார். அன்று மாலை, கவிதா, இங்கே வாயேன். என்னத்த? சாவித்திரி ஒரு பழைய பெட்டியை திறந்து தன்னிடம் இருந்த தங்க வளையல்களை எடுத்து கவிதாவிற்கு அணிவிக்கிறார். இத்தனை நாளா உன்னை ஒரு வெளி ஆளாத்தான் பார்த்தேன். ஆனால் என் உடம்பு முடியாதப்ப நீ காமிச்ச அன்பும் என் திறமையை நீ மதிச்ச விதமும் தான் என்னை மாத்துச்சு. நீ இந்த வீட்டு மருமகள் இல்லை, என் மகள் என்று சொன்னாள். ராமநாதன் சிரித்து கொண்டே, என்ன சாவித்திரி, இன்னைக்கு சமையல் யாரு என்று கேட்டார். இன்னைக்கு சமையல் நான் பண்றேன். என் மருமகள் அவளோட ஆஃபீஸ் வேலையை முடிக்கட்டும். அவ ஜெயிச்சா நாம ஜெயிச்ச மாதிரி தானே என்று கூறினாள். மருமகள் என்பவள் வீட்டை உடைக்க வந்தவள் அல்ல, உடைந்த இதயங்களையும் கனவுகளையும் ஒட்ட வைக்க வந்தவள். புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் ஒவ்வொரு வீடும் சொர்க்கமே